2031 என் நெஞ்சில் குடியிருக்கும் JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Redhill, Chennai. Chera Home Junction presents Super Summer Sale. May 1st to May 31st. Up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். அண்ணனுக்கு 2026 எனக்கு 31. அதான் ஆமா. அண்ணன் வந்துட்டாரா தம்பி வந்தானா அப்படி சொல்றேன். தெரியல, நான் எல்லா இன்டர்வியூல அதான் சொல்றேன். எனக்குமே மக்கள் பணி பண்ணணும் ரொம்ப ஆசை. அண்ணன் திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்றாரு. அந்த இடத்துல வேலைச்சேரியில பிரச்சாரம் பண்ண ஒருத்தவரை வந்து கூட்டு வந்து நிக்க போறாரு. அவர் விஜயில ஜெய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்றீங்களா? இப்ப தளபதி பத்தி பேசும்போது அவர் நடிச்ச பிலிம்ஸ்ல எது நான் சீக்வல் பண்ண ஆசை உங்களுக்கு? சர்க்கார். ஆஹா வண்டி நான் லைன் கரெக்டா நல்லா இருக்கும்ண்ணா. அப்படி போய் இப்படி போய் அங்க வந்துருவீங்க. நீங்க வாக்கிங் போனீங்களா? டெய்லி போறேன். அதோட கால் வலி எனக்கு இன்னும் அன்னைக்கு தெரியல. பட் இன்னமும் அதோட அந்த லெக்ஸோட பெயின் இருக்குல்ல, அந்த ஒரு ஹீல் ஷூ போட்டு ஓடும் போது வலி இருக்கும்ல, அது வந்து அப்பப்போ லைட்டா இப்போ 2-3 நாளா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன பகுதி குட்டி தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் எல்லாருமே குட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்க தளபதி ரிமூவ் பண்ணிட்டு குட்டின்னு கூப்பிட்டாரு. நான் எப்படிடா அவர் போய் கேம்பெயின் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல அதுவா ஆட்டோமேட்டிக்கா வந்தது. சரி நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு தான் என்னோட கெரியரோ லைஃபோ எதை பத்தியுமே நான் யோசிக்கல. என் மேல இருக்க அக்கறையில நீ இந்த மாதிரி பண்ணினா இப்படி ஒரு ஃபியூச்சர் இருக்கு உனக்கு, இதெல்லாம் கெரியர்லாம் இப்படி டேமேஜ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப அக்கறையா சொன்னாங்க. பட் சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. பிளஸ் எனக்குமே வந்து அண்ணன் தான் வருவான்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அவர் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கையில போய் பண்றதை விட அவருக்காக நம்ம பண்ணணும், நம்ம லவ் அவருக்காக நம்ம அவர் மேல வச்சிருக்க லவ் நம்ம காட்டணும் அப்படின்றதுல தான் எண்ணம் இருந்தது. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஜெய் அவர்கள் ரொம்ப செல்ஃபிஷா தளபதி ஃபேன்ஸை யூஸ் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தோணுது. அண்ணனோட படம் அந்த மாதிரி லீக் ஆனதும் நம்மளுக்கு ஒரு பர்சனலாக தான் அட்டாக் பண்ணவே. நானும் சினிமாவில் இருக்கேன், நீ எப்படி ஒரு படத்தை அதை தாண்டி இது எங்கள் அண்ணன் படம் தான், நீ எப்படி அதை ரிலீஸ் பண்ணுன்ற கோவலாக இருக்கும். நிறைய இடங்களில் வந்துட்டு இப்போ உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். இன்னமும் நாங்கள் சென்னை 28 அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நீ நம்ப மாட்டீங்க. இப்போ நம்ம இன்டர்வெல்ல படம் பார்த்துட்டு நடந்து வரோன்னு வச்சுக்கோங்களேன், மைண்டில் ஓடுற சாங் எனக்கு வாராண்டா இவன் பெல்ட்டு அது மைண்டில் பிஜிஎம் ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்கன்னா ஜெய் மாதிரி பாத்ரூம் வந்துட்டு இருக்கியா என்னடா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாமே ரிலேட்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய வீடியோஸ் கட்டு இப்போ எல்லாமே வைரலாக போயிட்டு இருக்கு. ஆமாம், இல்லை எல்லாமே லைக் ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகும்போது சந்தோஷமான்றது தாண்டி ஓகே நைஸ். அதான் இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பினஸ் வரும்போதும் சரி ரொம்ப சேட்னஸ் வரும்போதும் நான் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்தது தான் எனக்கு பழக்கம். ஸோ அதை பெருசாக பார்க்கல, ஒரே ஓகே நைஸ் அப்படின்னு கடந்து போக வேண்டியதான். ஆமாம் ஆமாம். நீங்கள் வாக்கிங் போனீங்களா? டெய்லி போகிறேன். டெய்லி போறீங்களா? திடீர்னு அன்னைக்கு சொல்கிறாங்க அந்த 1 கிலோமீட்டர் போனதில் எவ்வளோ கேலரிஸ் அண்ணன் பர்ன் பண்ணாரு அதை கேட்டே சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, ஐயோ அது வந்து லைக் அதோட கால் வலி எனக்கு இன்னும் அன்னைக்கு தெரியல. பட் இன்னமும் அதோட அந்த லெக்ஸோட பெயின் இருக்குல்ல, அந்த ஒரு ஹீல் ஷூ போட்டு ஓடும் போது வலி இருக்கும்ல, அது வந்து அப்பப்போ லைட்டா இப்போ 2-3 நாளா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அவ்வளோ லைக் நீங்க வந்து டக்டர் வேகமா நடந்து ஏதாவது போயிடணும் உள்ள போயிடணும். ஆக்சுவலி நான் டைம் இல்லை அங்க, பிளஸ் வந்து ரொம்ப க்ரௌடாகவும் இருந்தது ரோட்ல. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள போயிடணும் அப்படின்ட்டு லென்த் எனக்கு தெரியல. நான் கார் விட்டு இறங்குனதும் உள்ள அந்த நீர் ஸ்ட்ரீம் உள்ள போறதுக்கும் இவ்வளவு தூரம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நடக்க வந்துட்டே இருக்கு இடம். எங்கடா போவீங்க? அப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் அங்க போய் வருத்து தானா அங்க நின்று தளபதி எல்லாமே சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் நாங்க பார்த்தது வந்து இந்த பகவதியில உங்களுடைய இனிஷியல் பீரியட்ல உங்க ஜேர்னி ஆரம்பிக்கும் போது தளபதி விஜய் அவர்கள் கூட இருந்தாரு. அந்த படத்துல தான் பார்த்துருப்போம் நிறைய மூமெண்ட்ஸ். இப்போ பகவதி சின்ன பகவதியா மாறிட்டு அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன பகவதி குட்டி தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி ஏதாவது கூப்பிடணும் ஆசையா இருந்துச்சுன்னா குட்டி தளபதின்ற பேர்லாம் வைக்கணும் ஆசைப்பட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஜென்ரலா ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இல்லை என்ன ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் எல்லாருமே குட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்க தளபதி ரிமூவ் பண்ணிட்டு குட்டின்னு கூப்பிட்டாரு. குட்டின்னு சொன்னாலே ஓகே, அது ஓகே தான், சிறப்பு. அண்ட் அவருடைய இனிஷியல் இப்போ உங்களுடைய இனிஷியல் பார்ட்ல வந்துட்டு தளபதி அவர்கள் இருந்தாரு. அண்ட் அவர் வந்து அடுத்த ஃபேஸ் ஆஃப் இது வந்து கரியர் ஆரம்பிக்கும் போது அவருடைய இனிஷியல் பீரியட்லயும் நீங்க இருந்தீங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அங்கே அப்படியே அது ஒரு ஜோஷ் இருக்கும்ல, அந்த செல்ஃபி வீடியோலாம் எடுக்கும்போது அதெல்லாம் இருக்கும்போது எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. நான் அந்த சொன்னேன் சந்தோஷமா இருந்தது, அவ்வளோதான். அதுக்கான ஆன்சர் சந்தோஷமா இருந்தது, அவ்வளோதான். ஓகே. அண்ட் உங்களுடைய ஸ்டார்டிங் பீரியட்ல SS மியூசிக்கும் நாங்கள் ஒரு பங்கு பண்ணியிருக்கோம் தெரியுமா? என்ன சொல்றீங்க ஸ்டார்டிங் பீரியட்ல? ஆமாம், நீங்கள் அந்த பகவதி பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அந்த அல்லு அல்லு சாங் இருக்குல்லண்ணா, ஆமா, அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா
எஸ்எஸ் மியூசிக் அந்த ஓரமா ஆமாம் கரெக்ட் அந்த டைம்ல நான் பார்த்துருக்கேன். அந்த டைம்ல வந்து அந்த லைட் லேம்ப்லலாம் வந்துட்டு இருக்கும் இருந்து பயங்கர ஃபன்னா இருந்தா அதை பார்த்து நீங்க கேட்டாங்க அதை கேட்டுறா மறக்காம அந்த டைம்ல நோட்டீஸ் பண்ணாங்க. நாஸ்டாலஜி பீரியட் ஆஃப் எஸ்எஸ் மியூசிக் அப்பலாம் நீங்க பாத்துருக்கீங்களா? என்ன நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் நின்று கண்ணாடியில என் மூஞ்சி பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் ஷூட்டிங். நீங்க அங்க வந்து பின்னாடி என்ன இருக்குன்னு எப்படி நம்மளால பார்க்க முடியும்? நம்மளே எப்ப பின்னாடி அனுப்புவாங்க தெரியும், அந்த ஒரு நிலைமையில இருக்கும். ஓகே. ஸோ அதனால அது நான் பாட்டு பார்க்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணேன், ஆக்சுவலி நோட்டீஸ் பண்ணேன். பட் அந்த ஸ்பாட்ல அதை நான் நோட்டீஸ் பண்ணல. ஓகே. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் விளையாட போறோம்னா பேரே வந்துட்டு ஏடாகுடம் வித் சுகுமார் தான். ஏடாகுடமான கேள்விகள், நீங்க பதில் வந்து ஏடாகுடமான பதில்களை தான் இருக்க போகுது. ஓகேவாண்ணா? நீங்க சொல்லுங்க, நான் எப்படி பேசுறேன்னு பேசிக்கிறேன். அவ்வளவுதான். ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த சட்டென்று மாறுதி வானிலை அப்படின்னு சொல்லும் போது அதில் தளபதியோட ரெஃபரன்ஸ் உள்ள நிறையா இருந்துச்சு. இப்போ அவருடைய முன்னாடி நடிச்ச நீங்கள் படங்கள்ல அந்த பெருசாக ரெஃபரன்ஸஸ்லாம் இருக்காது தளபதி அவரோட ரெஃபரன்ஸ். ஆனால் இந்த படத்துக்கு குறிப்பாக தளபதி அவரோட ரெஃபரன்ஸ் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? படத்தில் நான் அவரோட ஃபேன். வீட்லேயே நம்ம போஸ்டர் வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு ஃபேனு. ஸோ ப்ளஸ் வந்து அண்ணன் இதுக்கப்புறம் படம் பண்ண மாதிரி இந்த படம் நாங்கள் 1 year பிஃபோரே நாங்கள் ஷூட் பண்ணது. அப்போ அந்த ஐடியாலாம் எதுவும் இல்லை உங்களுக்கு? இன்னைக்கு இந்த மாதிரி அவர் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, படத்தை மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு போல? அப்புறம் தெரியும் நம்மளுக்கு, அப்பவே சொன்னார் 2 years பேக்கே சொன்னார்ல. ஸோ வந்து சரி இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு, நம்மளும் இதில் அவரோட ஃபேனாக நடிக்கிறோம், சரி இன்னும் கொஞ்சம் அவருக்கு ட்ரிபியூட் மாதிரி இருக்கட்டும் சொல்லி இன்னொரு ஆடான ஒரு 2-3 விஷயம் ஆட் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவரை மாதிரி நம்ம இந்த படத்தில் பண்ணுறது ரீசன் வந்து நான் படத்தில் அவரோட ஃபேன், அவரோட ரசிகன். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு படத்துல டைலாக் வந்திருக்கும் பாத்தீங்களா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே. அது மாதிரி நீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு உங்க பேச்சு கேட்காத தருணம் எதா இருக்கா? இல்லை, நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என் பேச்சை மாற்றி சொல்றதுக்கே எனக்கு மைண்ட் வராது இல்லை. ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து கேம்பெயின்லாம் பார்த்துருப்பீங்க, முடிவு பண்ணி போனது தான் அது. என் பேச்சு அப்புறம் நானே இப்போ அது என்னன்னா, இப்போ லைக் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இல்லப்பா அது போகாதப்பா அப்படின்னு சொன்னா தானே என் பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியும். நான் அந்த ஒன்ஸ் லாக்னா லாக், அவ்வளோதான். போகிறோம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே. அண்ட் இது ஒரு ஆங்கிள் எப்படி பார்க்கலாம் வேணா? இப்போ அவர் நீங்கள் கேம்பெயின் போகிறீங்க, அவருக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்க, ஓகே. நம்மளும் சினிமாவில் இருக்கோம், நம்மளுக்கு அதான் பேக்கப் அப்படின்னும் போது ஒருவேளை அவர் ஜெயிக்காம விட்டுருந்தாருன்னா அடுத்த 5 வருஷம் யாராவது ஒரு ஆட்சி வந்தாங்கன்னா அப்போ உங்களை கண்டிப்பாக ஒரு கிடுக்கு பிடி பிடிச்சிருப்பாங்க, லாக் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பயம்? எதை பற்றி நான் யோசிக்கல ஆக்சுவலி. என்னன்னா நம்ம சப்போர்ட் இருக்கணும், நம்மளையும் கேட்டிருக்காங்க கேம்பெயின் பண்ண சொல்லி. நான் எப்படிதான் அவர் போய் கேம்பெயின் பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்க டைமில் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்தது. சரி நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னா என்னோட கெரியரோ லைஃபோ எதை பற்றியுமே நான் யோசிக்கல ஆக்சுவலி. வேணா ஒரு நல்ல விஷயம் பண்ண வந்திருக்காரு, நம்மள அது ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஓகே. நிறைய பேர் நான் போன இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், நிறைய பேர் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் என் மேலே வரக்கூடாதுன்னு இல்லை, அப்படி இல்லை, என் மேலே இருக்க அக்கறையில் நீ இந்த மாதிரி பண்ணினா இப்படி ஒரு ஃபியூச்சர் இருக்கு உனக்கு, இதெல்லாம் கெரியர்லாம் இப்படி டேமேஜ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப அக்கறையாக சொன்னாங்க. பட் சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ப்ளஸ் எனக்குமே வந்து அண்ணன் தான் வருவார்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அவர் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கையில் போய் பண்ணுறதை விட அவருக்காக நம்ம பண்ணணும், நம்ம லவ் அவருக்காக நம்ம அவர் மேலே வச்சிருக்க லவ் நம்ம காட்டணும் அப்படின்றதுல தான் எண்ணம் இருந்தது. வேற எதை பற்றியும் நான் யோசிக்கவே இல்லை, ஃபியூச்சர் பற்றியோ இல்லை வந்து ரிசல்ட் பற்றியோ எதுவுமே யோசிக்கல. ஓகே. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கிற இதில் நம்ம இதை போய் பண்ணுவோம், அவ்வளோதான் அப்படின்னு தோணுச்சு. ஓகே. இப்போ படத்தில் நீங்கள் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேனாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அப்படிதான் இருக்க போகிறேன்னு. அது எந்த எக்ஸ்ட்ரீமாக காட்டுவீங்க? இப்போ தளபதி அவர் ரசிகராக எப்படி நீங்கள் அது படத்தில் காட்டுவீங்க? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தானே இவ்வளோ டையார்ட் ஃபேனாக இருக்கார் போல இருக்கு படத்தில் அப்படின்னு, இல்லை அவர் டைலாக் மட்டும் சொன்னால் ஃபேன்ன்ற மாதிரி? ஜென்ரலாக இப்போ ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவனோட பர்சனல் லைஃப்பை பண்ணும்போது அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்க மாட்டார். நான் இன்னைக்கு நீங்கள் மண்டே ஏஞ்சிட்டேன் நான் விஜய் நான் ஃபேன்ஸ் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக அவங்க வீட்டில் அவரோட போஸ்டர்ஸ் இருக்கும், அவர் கூட எடுத்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருப்பாங்க. அவன் பேசும்போதோ இல்லை அவனோட பாடி லாங்குவேஜில் ஏதோ ஒன்று அன்னிசபிள் சாயல் வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ராங் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யாருக்கா சொல்லியிருக்கீங்களா? உங்ககிட்ட ஏதாவது வம்பு நம்ம அதே சைலண்டாக ஏதாச்சும் வம்பு இழுத்தாங்கன்னா பாய் டாட்டா அப்படின்னு கிளம்பி போயிடுவோம். ஓகே. ஸோ ஒரு வம்பு இழுத்து அதை வந்து ஆர்கியூ அந்த செக்ஷன் வந்து எனக்கு பண்ண தெரியாது ஆக்சுவலி. அண்ட் இந்த அட்டையர் எப்படின்னா ஒயிட் சட்டை கருப்பு பேண்ட்டு? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஒயிட் ஷர்ட்ல பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கோம். அப்புறம் என்ன அது ஒரு புது கேள்வி? அது இப்ப என்ன எல்லாரும் கோஇன்சிடென்ஸ் சொல்லுவாங்களா இல்ல எல்லாம் மேட்ச் பண்றாங்களான்னு தெரியல. டக்குன்னு கனெக்ட் பண்ணி போடுறாங்க. அண்ணனுடைய நடவடிக்கை மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு போகும்போது நான் திடீர்னு கேட்க சொல்றாங்களா எதுக்காக சடன் மாற்றம் அப்படின்றது? தெரியலன்னு சொல்லிடுங்க, பதில் கேட்டோம் ஆனா தெரியலன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி டக்கு. அது ஏன்னா நாங்க அது டக்குன்ல பண்ணது ஸ்மார்ட்டா நடந்து போயிருந்தீங்க உங்களுக்கு காமிச்சா நேரு ஸ்டேடியம்ல போது அதெல்லாம் என்ன பயங்கரமா அவரும் ஒயிட் ஷர்ட். ஆமா, எனக்கு இப்போ நான் முன்னாடி அப்போ அவரை பார்த்து நான் வந்திருந்தேன்னா நான் இன்னும் 12:30 தான் வந்திருப்பேன் அந்த இடத்துக்கு. நான் எங்க வீடு எங்கேயோ இருக்குது. ஸோ நான் வந்துட்டு கார்ல ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes முன்னாடி தான் நான் பார்த்தேன் அவரோட வீடியோவை. அவர் கார்ல இருந்து இறங்கி வந்தாரு. நான் இத்தனைக்கும் நான் யோசிச்சேன் கூட,
ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒரு செரமனி பண்ணுற ஒரு இடத்துல ஒரு டிசிப்ளினாக நீட்டாக போகணும். ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த பேஜ் பேண்ட் ஒயிட் ஷர்ட். ஆமா ஆமா சரி அதான். நம்ம அப்படி போட்டு போக வேணாம், நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக, அண்ணனே அப்படி தான் வருவார். ஸோ நம்ம கொஞ்சம் அவருக்கு ஓகே அது. ஸோ நம்ம ஒரு டீசெண்டாக டிசிப்ளினாக போகலாம், அப்படி ஃபார்மலாக போகலாம், ஒரு ஃபுல் ஹேண்ட்லாம் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு போய் நான் அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தா அவரும் அப்படி தான் வந்திருந்தார். ஸோ எனக்கு ஆமாம் கோஇன்சிடென்ட். ஓகே, இந்த படம் எதை பற்றி நான் பேசுது? சட்டென்று மாறுது வானிலை. ஓகே, என்ன நடக்கும்னா இது பெரிய ஹிட் ஆகணும், அதான் நடக்கணும். கண்டிப்பாக வந்து புது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரெகுலராக ஜாலியாக லவ் ஸ்கிரிப்ட், அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட தாட். ஆக்சுவலி மக்கள் தான் பார்த்து அதை சொல்லணும், இந்த படத்தினால என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு நான் படம் பார்க்கும்போது எனக்கு போர் அடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃபும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சில செகண்ட் ஹாஃபில் சில விஷயம் ஆடியன்ஸ்க்குலாம் புரியுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. அப்புறம் அதுவுமே ஆடியன்ஸ்க்கு எப்படி கரெக்டாக போய் ரீச் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்தை வந்து இப்போ ஃபைனல் அவுட்புட் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் என்ன மாற்றம், வானிலை மாற்றம் வரும்ன்ட்டு நம்ம May 15th தான் பார்த்தா தெரியும். ஏன்னா வெதர் ரிப்போர்ட் பை பாபு விஜயன் இருக்கு, அதுலயும் தளபதி அவர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து யாருடைய ஐஆர் முகேஷ் அவருடைய பட்டறையிலேருந்து வந்திருக்காரு. நீங்களும் அவர் கூட படம் பண்ணிருக்கீங்க. அவரும் சர்க்கார்ல ஒர்க் பண்ணிருக்காரு. ஆமா, சர்க்கார்ல ஒர்க் பண்ணிருக்காரு. எல்லாமே என்னன்னா இது எல்லாம் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நடக்குதுன்னா இது. நாங்க இந்த படத்தை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரிலீஸ் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பிளான் தான். இந்த நம்ம ஷூட் பண்ணோம் அவ்வளவு நாள் நம்மளுக்கு வந்து ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது, அப்புறம் பிசினஸ் ஒர்க் நடந்துட்டு, அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து அந்த டைம்ல ரிலீஸ் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் நாங்க நினைச்சிருந்தோம். எங்களோட பிளான் கரெக்டா தான் இருக்கு. வெளியில தான் நிறைய மாறிட்டே இருந்துச்சு. நாங்க இது பிளான் பண்ணது கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஜெய் அவர்கள் ரொம்ப செல்ஃபிஷா தளபதி ஃபேன்ஸை யூஸ் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தோணுது. நான் இப்போ நேற்றுலாம் இன்டர்வியூல அதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன அவங்க யூஸ் பண்ணிட்டாலும் நான் உங்களுக்கு அதான் நான் சொன்னேன், இந்த படத்துல வந்து விஜய் சாரோட ஃபேன் அவரை மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம், இல்லை நான் என்ன இப்போ அவருக்கு லைஃப்ல நான் பண்ணேன், இதெல்லாம் நீங்க மறந்துட்டு இந்த கதை இது நீங்க படம் பார்க்கக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் அதுல தான் இந்த படம் இருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க இந்த படத்தை பார்க்க வந்தா எனக்கு அதுதான் சந்தோஷம். நான் என்ன அண்ணனுக்கு பண்ணேன் அப்போ பிளஸ் இல்லை அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஆமா அது வேற, அதெல்லாம் பர்சனல் லைஃப். அது தனி, இது என்னோட வேலை, இது என்னோட ஜாப். இது வந்து இது ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க தாராளமா அதுக்காக வந்து படம் பாருங்கன்றதான் நான் ரிக்வஸ்டா கேட்பேன். அண்ட் நிறைய படங்கள் உங்களோட காமிக்கல் சென்ஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும், அது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். அதில் அதே மாதிரி ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ரொம்ப இப்போ வரைக்கும் எனக்கு தான் ஆசை. ஆக்சுவலி நம்ம தேட்டருக்கு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஊந்து சிரிச்சுட்டு ஒரு இன்டர்வல் ஒரு பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு திரும்ப செகண்ட் ஹாஃப்ல ஊந்து சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும். கிளைமேக்ஸ் கூட அது காமெடியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசை எனக்கு. அது 2031 என்ன அண்ணனுக்கு 2026, எனக்கு 31. அண்ணன் வந்துட்டாரா தம்பி வந்தானா அப்படி சொல்றேன். தெரியல, நான் எல்லா இன்டர்வியூல அதான் சொல்றேன். எனக்குமே மக்கள் பணி பண்ணணும் ரொம்ப ஆசை, எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோம். பட் அதுக்கு போதியமான நம்ம கிட்ட வந்து பணம் இல்லாதனால நம்ம வந்து ஓப்பன் மனம் இருக்கு. ஸோ அது காலம் அப்படி கூப்பிட்டு போனா பார்ப்போம் என்ன பண்றது. எனக்கும் போகக்கூடாதுன்ட்டும் இல்லை, போகணுன்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, நியூட்ரலா இருக்கேன். ஸோ அதுவா நம்மளை எப்படி கூப்பிட்டு போகுதுன்றதான் நம்ம உட்காந்து பார்க்கணும். நீங்கள் வந்து 5 வருஷம் டிலே பண்ணுறீங்க. நாங்கள் சில பேர் ஃபேன்ஸ் தியரிலாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ணுறாரு, அந்த இடத்துல வேலைச்சேரியில் பிரச்சாரம் பண்ண ஒருத்தவரை வந்து கூப்பிட்டு வந்து நிற்க போறாரு, அவர் விஜய் இல்லை ஜெய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா? இல்லைண்ணா, இந்த மாதிரி ஃபேன்ஸ் தியரிலாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அதுக்கெல்லாம் நிறைய நல்ல ஒரு இதை விட என்னை விட வேலை தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க அண்ணன் பக்கத்துலேயே. ஸோ அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க தான் நான் சொல்கிறேன். அவங்க ஏன்னா இப்போ நம்ம படத்தில் நடிக்கிறோம், ஸோ திடீர்னு ரேஸ்க்கு போகிறோம், நம்மளுக்கு மியூசிக் பண்ணுறோம், நிறைய வேலைலாம் இருக்குது. நான் அதுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெடிக்கேஷன் இருக்கிற டைம் எனக்கு வரும்போது அதை பற்றி யோசிக்க முடியும். நாங்கள் தான் சொல்கிறோம், மேனிஃபெஸ்டே வச்சுக்கோங்கண்ணா, கூப்பிட்றாரு, சரி ஜெய்ப்பா நில்லுங்கப்பா அப்படின்ட்டாருண்ணா. அது அப்போ தான் நம்ம யோசிக்கணும். சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியும், அண்ணன் இது வந்து நான் நின்னா கரெக்டாக இருக்குமா, இல்லைனா நான் இப்போ இல்லை, நான் இப்போ இதில் இல்லாமல் வெளியில் இருந்தால் தான் நல்லா இருக்குமான்றது எங்களுக்கு அந்த நேரத்தில் தான் தெரியும். கண்டிப்பாக. இன் பர்சனாக ஜெய் அவர்கள் யாருண்ணா? இது அண்ணனோட குவாலிட்டி தான். ஆக்சுவலி பகவதிலேயே அவரை பார்த்து ரொம்ப க்ளோஸாக பழகி அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல. ஸோ அப்போது சின்ன வயசில் இருக்கிறதால நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் பில்ட் ஆகாது. கண்டிப்பாக சில விஷயம் பார்த்து ஆல்மோஸ்ட் லைக் அண்ணன் மட்டும் இல்லை, லைக் ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட குட் குவாலிட்டிஸை பார்த்துருக்கேன், தோனி சாரோட குட் குவாலிட்டிஸ் பார்த்துருக்கேன். காமா இருக்கிறது ப்ளஸ் வந்து அது எல்லாம் அவங்களோட. இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்களோட ஃபேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபேனாக இருக்கிறத தாண்டி அவங்களோட பெஸ்ட் ப்ளஸ் ஒன்று இருக்கும்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே
நம்மளுக்குமே அந்த குவாலிட்டிக்கு கொஞ்சம் ஈக்குவலாக ஆகிடும். ஸோ நான் ரஹ்மான் சார்கிட்டேருந்து ஒரு குவாலிட்டி, தோனி சார்கிட்டேருந்து ஒரு குவாலிட்டி, முருகதாஸ் சார்கிட்டேருந்து ஒரு குவாலிட்டி, அதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒரு பர்சன். இதெல்லாம் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி நம்ம இருக்கணும், இவங்ககிட்ட இது காமா, இவங்ககிட்ட ஹெல்பிங் மைண்டா, ஓகே இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நம்மளும் நம்ம பண்ணணும் அப்படின்றது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து சேகரித்து அதை உருவாக்குற ஒரு பர்சனாக நான் என்ன பார்க்குறேன். ஓகே. அண்ட் இப்போ தளபதி பற்றி பேசும்போது அவர் நடித்த ஃபிலிம்ஸில் எது நான் சீக்வல் பண்ண ஆசை உங்களுக்கு? செகண்ட் பார்ட் அவருடைய படங்கள்ல அவர் நடிச்ச படம் இந்த படத்தோட சீக்வல் எனக்கு பண்ணணும் ஆசை அப்படின்னா எனக்கா? உங்களுக்கு எல்லா படமும் பண்ணிடலாம். அவர் நடிச்ச 69 படமும் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பர்டிகுலரா இது இவரோட எனக்கு இவருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய படம் ரொம்ப 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 பிடிச்ச படம்லாம் இருக்கு. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸா நீங்க கேட்க போது அது வந்து இல்ல இந்த படம் தான் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. எந்த படமா இருந்தாலும் ஒரு 4 ஆப்ஷன் தரேன் வச்சுக்கோங்க. துப்பாக்கி, கத்தி, அப்புறம் வந்துட்டு தெரி. ஓ சூப்பர். அப்புறம் வேற நீங்களே ஏதாவது ஒரு படம் வச்சுக்கலாம். கத்தி சொல்லிட்டேன். கத்தி, துப்பாக்கி, தெரி, அப்புறம் வேற சர்க்கார். ஆஹா வந்துட்டு நான் லைன் கரெக்டா. இந்த 4 படத்துல எது நான் சீக்வல் பண்ணுவேன்? 4மே பண்ணணும். 4மே பண்ணணும். எங்களுக்கு ஒரு ஆசைனா எனக்கு பண்ணணும்னு ஆசை இல்லை. நீங்க இப்ப எது ஆசைன்னு கேட்கறதுனால உங்களுக்கு ஏதோ பதில் சொல்லணுமே, நம்மளுக்கு பதில் சொல்லணும்னா விட மாட்டாங்களே அப்படின்னால 4மே பண்ணணும். 4மே பண்ணணும். எங்களுக்கு வந்து சர்க்கார் 2 பண்ணணும் ஆசைனா. சர்க்கார் 2வா? நல்லா இருக்கும்ண்ணா. இப்படி போய் அங்க வந்துருவீங்க. ஆமா நான் பண்ணிருக்கேன். சர்க்கார் 2 ஆமாண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் முருகதாஸ் சார். அவர் கூட எப்படா ஒரு படம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு டைம். ஆல்ரெடி அந்த படத்தை ஆமா. ஸோ ஆல்ரெடி அண்ணன் பண்ண ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நம்ம அதை வச்சு நம்மள வந்து சர்க்கார் 2 அப்படின்னு பண்றேன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஐயோ இது எனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. சூப்பர்ண்ணா. நிறைய மொமெண்ட் சொல்லிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன உங்ககிட்ட கேட்குறது அடுத்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஸ்பாட்லெஸ் டேரெக்டாக அடிச்சிட்டு இருக்கீங்க. இது மைண்டில் தோண்டிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சினிமாவில் ஒரு படம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஒரு படமும் நிறைய பேர் சொல்கிறாங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு. இப்போ இந்த படமே வந்துட்டு ஒரு லிங்க் மூலியமா அந்த படத்தை வெளியிட்டாலே பயங்கர கோவம் வரும் உங்களுக்கு. நம்ம எல்லாம் எதிர்பார்த்து ஜனநாயகன் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஒரு கடைசி படம், அந்த படம் வந்து வெளில வந்துச்சு. அது யாரும் எதிர்பார்க்காத தரணும், அதையும் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு பெரிய விஷயம். இப்போ ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் வந்து ஒருத்தரை பார்க்குறீங்க, அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு, அந்த விஷயத்தை லீக் பண்ணாருன்னா நீங்கள் என்ன சொல்லி திட்டுவீங்க? ஏன்பா இப்படி பண்ண? என்னப்பா உனக்கு இதில் என்னப்பா ஆசை? என்னன்னா இது இவ்வளோ சாதகமாக கேட்பீங்க? என்னென்ன இது? பின்ன நம்ம தண்டனை கொடுத்துக்கு நம்ம வந்து இல்லைன்னா ஒரு பாயிண்ட்ல நம்மளும் சினிமா துறையில் இருக்கோம். இருக்கோம், எல்லாமே இருக்கும். அந்த கோவத்தை வந்து உங்களுக்கு வந்து இப்போ அது எல்லாமே நம்மளுக்கு அண்ணனோட படம் அந்த மாதிரி லீக் ஆனதும் நம்மளுக்கு ஒரு பர்சனலாக தான் அட்டாக் பண்ணவே. நானும் சினிமாவில் இருக்கேன், நீ எப்படி ஒரு படத்தை அதை தாண்டி இது எங்கள் அண்ணன் படம்டா, நீ எப்படி அதை ரிலீஸ் பண்ணுன்ற கோவம்லாம் இருக்கும். ஆனால் அதை அப்படியே நம்ம வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லையே. கோவம் இருக்கிறது உங்களுக்குள்ள வச்சுக்கலாம். அது அவங்க கிட்ட போய் பண்ணிட்டான், இப்போ ரீவன் பண்ணாம ஆக்க முடியும். அப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கடவுள் பார்த்துப்பாரு, நீ பண்ண தப்புக்கு உனக்கு ஆண்டவனே பார்த்துப்பாரு. நான் என்ன உன்னை பார்த்துக்கிறது, நான் என்ன உன் மேலே கோவப்படுறது, நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும், ஆண்டவர் பார்த்துப்பாருப்பா, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்ன்ற மாதிரி தான் இருக்கணும். சத்தியமா நீங்க ஒயிட் ஷீட் போட்டுதான் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு பீஸான பார்த்ததே இல்லை. ஓகே ஸ்வாகா அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் அடுத்து வாட் நெக்ஸ்ட்னு கேட்குறேண்ணா. அடுத்த படங்கள் பற்றி அப்டேட் இப்போயே நாங்கள் போட்டுருவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடமோட ஒரு படம் ஒரு பூஜை போட்டதை பார்த்துருப்பீங்க. அந்த படம் நெக்ஸ்ட் இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு 2 படம் டைட்டில் வைக்கல ஆக்சுவலி. ஸோ அதனால இன்னும் 2 படமும் கமிட் பண்ணியிருக்கோம், அதுவும் இருக்குது. ஸோ அது எல்லாமே இன்னும் அந்த ப்ரீ ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ ஷூட்டிங் இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 weeks கழிச்சு அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போகிற பிளான்ல இருக்கு. ஓகேண்ணா. எங்களுக்காக நான் ஒன்றுமே நாங்கள் சொல்லலாம், இந்த நெஞ்சில் குடிக்கு மட்டும் சொல்லலாம். சும்மா நான் ஒரே வாட்டினா நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இது அண்ணன் சொன்னதுதான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். Thank you. JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA Counseling Code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents Super Summer Sale. May 1st to May 31st. Up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.